பூனைக்கு யார் மணி கட்டுவது? முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய அழகான வீட்டின் மாடியில் கொறித்து சாப்பிடும் குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தனர். அது மனிதனின் குடும்பம் அல்ல, சுண்டெலிகள் குடும்பமாக பரணின் மீது வாழ்ந்தன. அந்த எலி குடும்பம் பெருமையுடன் வாழ்ந்தனர். அவர்கள் சாதாரண எலிகள் இல்லை, நன்றாக வாழ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யோசனை கொண்ட எலிகளாக இருந்தன. நமக்குன்னு ஒரு கிச்சனை எப்படி கட்டுறது? அதுக்கப்புறம் நம்மோட உணவை நாமே மார்க்கெட்டுக்கு போய் வாங்கணும். ஓ ஆமா, கரெக்டா சொல்ற. ரொம்ப ஜாலியா இருக்கும். என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நமக்குன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்டை திறந்தா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் நிறைய பணம் சம்பாதிச்சு இந்த வீட்டை நாமளே வாங்கலாம். ஓ ஆமா, கரெக்டா சொல்ற. ரொம்ப ஜாலியா இருக்கும். அனைத்திற்கும் இந்த யோசனை இருந்தது, ஆனால் பேச்சில் மட்டும். கவனமா கேளுங்க. இந்த வீட்டுல இருக்கிற மனித பெண்ணும் அவள் கணவனும் சில விருந்தாளிகளை இன்னைக்கு இரவு விருந்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு விருந்து. அவன் பார்ட்டின்னு தான் சொல்ல வரானுன்னு நான் நினைச்சேன். விருந்துன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். நான் ஏற்கனவே ருசி பார்த்துட்டேனே. மகிழ்ச்சி. அப்படின்னா உன்னோட பங்கும் எனக்கு தான். தெரியும். நம்ம எல்லாருக்கும் இது சந்தோஷமானதுதான். ஆனா இத நாம சரியா செய்யணும். இந்த மனிதர்கள் பலசாலியா இருந்தாலும் அவங்களுக்கு நம்மள பிடிக்க டைம் இருக்காது. கரெக்ட். சும்மா ஜோக் அடிச்சேன். மனிதர்கள் எப்பவும் நம்மள பிடிக்க மாட்டாங்க. ஆனா நாம எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப நானும் டாமும் ஃப்ரிட்ஜுக்கு பின்னால மறைஞ்சுக்க போறோம். இருட்டான உடனே உங்களுக்கு சைகை செய்வோம். நீங்க வந்துருங்க. ஃப்ரிட்ஜுக்கு பின்னால் மறைவதற்கு மார்லினும் டாமும் புறப்பட்டனர். போகும் வழியில் ஜெரி நிப்பிள் சொன்ன யோசனையை டாமிடம் சொன்னார். ஒன்னு தெரியுமா டாம், மனிதர்கள் மீது போர் பிரகடனம் பண்றத பத்தி ஜெரி பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் இந்த பிளானட்டே நமக்கு சொந்தமாயிடுமா? இதுக்கு தான் ஜெரி வேணும். நல்ல வலிமையானவன். எப்படி செய்யறதுன்னு விவரம் சொன்னான். இல்ல, ஆக்சுவலி நமக்கு அத பத்தி தெரியாது. ஆனா அவங்க ஏதாவது யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ இருக்கலாம். நம்ம எலிகள் எல்லாம் புத்திசாலிங்க. இருளாகும் நேரம் அந்த பெரிய பசுமை வீட்டிற்குள் மற்ற எலிகள் வருமாறு மார்லினும் டாமும் சைகை செய்தன. அப்போது அங்கு பல வகையான உணவுகள் பெரிய மரமேஜையின் மீது சிதறி கிடந்தன. சுண்டெலிகள் அந்த விருந்தை அனுபவித்தனர். நான் திரும்ப சாப்பிட போறது இல்ல. எலி குடும்பத்திலேயே விவேகமுள்ள எலி அப்பா எலிதான். எல்லா எலிகளும் வயிறு நிறைய உண்டு விட்டு படுத்திருக்கும் போது மார்லின் மட்டும் பரண் மீது மூலையில் அமர்ந்திருந்த அப்பா எலியை சந்தித்தான். ஹலோ அப்பா, நீங்க ஏன் இந்த விருந்துக்கு கீழே வரல? அது வயசான எனக்கு இந்த விருந்தெல்லாம் எதுக்குப்பா? எனக்கு ஏதாவது கிடைச்சா போதும். அப்புறம் நம்ம குட்டி சாமை எனக்கு கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தான், சாப்பிட்டேன். ஆமா, நீ இன்னும் தூங்க போகலையா? தூக்கம் வர மாதிரி தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு மனிதர்களை எதிர்த்து உணவு போர்ல நாம ஜெயிச்சிட்டோம்ல. அதான் ஜெரி சொன்ன மாதிரி மனிதர்களை எதிர்த்து போர் பிரகடனம் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மனிதர்களை எதிர்த்து போரா? உங்களுக்கெல்லாம் புத்தி பேதலிச்சு போச்சாடா? இல்ல, இது நல்ல ஐடியா தானே. உங்க மண்ணாங்கட்டி ஐடியாவை குப்பையில போடுங்க. ஏன் நீங்க எப்பவும் இப்படி ஆர்வம் இல்லாம? ஆமா, அததான் சொல்ல வந்தேன். ஆர்வம் இல்லாம இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்வத்தை கெடுக்கல குழந்தை. உங்க யோசனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தலன்னா ஒரு பயனும் இல்ல. உதாரணத்துக்கு ஒருத்தர்கிட்ட பெரிய பெரிய யோசனைகள் இருந்தா மட்டுமே அவங்க பலசாலி இல்ல புத்திசாலிங்கிற அர்த்தம் ஆயிடாது. ஆனா நம்ம குடும்பத்தினர் புத்திசாலி தானே.
நீங்க வேணா பாருங்கப்பா, நாம மனிதர்களுக்கு எதிரா போர் அறிவிச்சு போர் புரிஞ்சு வெற்றியும் பெற போறோம். மார்லின் உண்மையிலேயே குழப்பத்தில் இருந்தான். இவ்வளவு பெரிய யோசனை புத்திசாலித்தனமானது இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அடுத்த நாள் காலை மனித பெண் அந்த சமையல் அறைக்குள் நுழைந்தவள் அதிர்ந்து போனாள். என்னங்க, கொஞ்சம் இங்க வரீங்களா ப்ளீஸ்? என்ன ஆச்சுமா? நேத்து ராத்திரி மீதமான சாப்பாட்டை எல்லாம் நீங்க தான் சாப்பிட்டீங்களா? என்ன? இல்லையே, நான் அப்பவே பல் தேய்ச்சிக்கிட்டு நேரா படுக்க போயிட்டேன். நீங்க இப்ப பொய் சொல்லாதீங்க. நேத்து நைட் டேபிள் மேல நிறைய உணவு இருந்தது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா இப்ப காலையில பார்த்தா எல்லாமே காணாம போயிருச்சு. நீங்க இப்ப டயட்ல இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல? அவ்வளவுதான். இன்னைக்கு உங்களுக்கு வெறும் பழம் மட்டும்தான், வேற எதுவும் இல்ல. ஆனா நான் சாப்பிடலையே. பொய் சொல்லாதீங்க. நான் பொய் சொல்லல. சொல்ல போனா என்ன இருந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. பரண் மேலே இருக்கும் எலிகளின் வேலைதான் என்பதை இந்த மனிதர்களுக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு முறை வைக்கும் உணவை சுண்டெலிகள் தின்றுவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் இந்த மனித பெண் தன் கணவன் மீதுதான் பழி சுமத்தி கொண்டிருந்தாள். பிறகு ஒரு நாள் மர்லினும் டாமும் ஒரு ரொட்டி துண்டை தின்று கொண்டிருக்கும் போது மர்லினுக்கு ஒரு வித்தியாசமான சப்தம் கேட்டது. இரு, உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுதா? பக்கத்து வீட்டுக்காரரோட பூனையா இருக்கும், ஸ்னகிள்ஸ். யாருதான் ஸ்னகிள்ஸ் எல்லாம் பேரு வைக்கிறாங்களோ, அத பார்த்தா ஸ்னக்லி மாதிரியா தெரியுது. அப்படி இருக்க இந்த மனுஷங்களுக்கு எப்படிதான் இந்த பூனைகள் எல்லாம் அழகா தெரியுதோ தெரியல. பூனைகள் எல்லாம் ராட்சசங்க. காது கொடுத்து கேளு, இது ஸ்னகிள்ஸ் இல்ல, இது வேற ஏதோ சத்தம் இப்ப நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. மார்லினும் டாமும் என்னவென்று போய் பார்த்தார்கள். ஐயோ ஐயோ ஐயோ, அவங்க கையில என்ன இருக்கு? ஏதோ கஷ்டகாலம் வருது. பூனை. ஐயோ, என் கண்ணை கட்டுது, என் காது அடைக்குது, நெஞ்சு அடைக்குது, உயிர் போற மாதிரி இருக்கு. சரி கவலைப்படாத. நம்ம பயிற்சியின் நெறிமுறைகளை ஞாபகப்படுத்திக்கொள், நிலைமைய உணர்ந்துகொள், உன் பின் கைகளில் இருப்பதை நினைத்துப்பார். இப்போது உன் மனதில் என்ன தோன்றுகிறது? புரியுது, அது பயன்படும். பின்னால இருக்கிற உங்க கைய அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா பூனை வாட புடிச்சுக்கிட்டு நம்மள தேடி வந்துடும். இது நமக்கெல்லாம் பெரிய ஆபத்து. இந்த வீட்டுக்கு பூனைய கொண்டு வர சொல்லி எந்த மடைய ஐடியா கொடுத்தானோ தெரியல. பார்க்கவே எவ்வளவு பெருசா இருக்கு, உடம்பெல்லாம் முடி, பெரிய பெரிய மீச, பயங்கரமா இருக்கு. அதோட அது வாயை சுத்தி இருக்கிற முடிகள் வேற விசித்திரமா இருக்கு. ஆமா மார்லின், எங்களுக்கும் தான். நீ யாரோட டீம்ல இருக்க பால்? நாம இப்ப ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் கூட்டணும். அவங்க எப்படி இத நமக்கு செய்ய முடியும்? நாம தானே முன்னேறி இருக்கோம். இது நம்ம வீடு. நாம கொஞ்சம் அதிகமா செயல்படுறோம்னு நினைக்கிறேன். எல்லா பூனைகளும் எலி சாப்பிடாது இல்லையா? இந்த பூனை சைவமா இருக்கலாம், ஒருவேளை இது புல் சாப்பிடலாம். இது முட்டாள்தானம். நாம எப்பவும் வாழ்ற மாதிரியே நம்மளோட வாழ்க்கைய வாழணும், பயம் இல்லாம. ஆமா, சம்மதிக்கிறேன். ஆமா, அது சரிதான். ஆமாப்பா, சரியாதான் சொல்றான். இது நம்ம வீடு, நாம தான் முதல்ல அங்க வந்தோம். இத விரட்டுறதுக்கு நாம ஏதாவது சத்தம் போட்டாகணும். இவ்வாறு முடிவெடுத்தன. சுண்டெலிகள் அங்கேயே இருக்க இதை செய்தன. பெரிய மிருகத்தை எதிர்கொள்ள சென்றன. சிறிது பயம் இருந்தாலும் தைரியமாக அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தன. ஆனால் திட்டமிட்டபடி எதுவும் நடக்கவில்லை. குடும்பம் சிதறிவிட்டது. மெதுவாக எலி குடும்பம் பசுமை வீட்டிலிருந்து வெளியேறின. போகாதீங்கப்பா, நம்மெல்லாம் ஒரே ஃபேமிலி, ஒன்னா இருந்தா ஜெயிக்க முடியும். என்ன மார்லின், நீ நம்மால முடியுமா? அவ பூனை, நாம சுண்டெலி. நம்மள அமைதியா இங்க வாழ விட மாட்டா. இவ்வளவு நாள் நாம எல்லாரும் இங்க இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். நாம இந்த நாட்களை மறக்க முடியாது. எலி குடும்ப நபர்கள் குறைந்தார்கள். பூனையின் ஆதிக்கம் வளர்ந்து கொண்டே சென்றது. ஒன்றன் பின் ஒன்றாக எலிகள் வெளியேறிக் கொண்டே இருந்தன. ஸ்டூவர்ட், டான்சர், ஜென்னி, புத்திசாலி, சாம்ப் கொறித்து கொண்டே இருக்கும். அனைத்தும் சென்றுவிட்டன. பூனையின் வெறியாட்டம் தொடர்ந்தது. சுண்டெலிகள் எவ்வளவுதான் எச்சரிக்கையாக இருந்தாலும்
அவைகளை பூனை கண்டுபிடித்துவிடும். எலிகளுக்கு தங்கள் உணவை தேடுவதே ஆபத்தாக இருந்தது. பொறுத்த வரைக்கும் போதும். அந்த பூனைக்கு எதிரா நாம ஏதாவது செஞ்சாகணும். யோசனை பண்ணலாம் வாங்க. நம்ம எலி குடும்பம் தான் புத்திசாலியாச்சு. அவங்களுக்கு நல்ல நல்ல யோசனை எல்லாம் வரும் இல்லையா? ஆனா இப்ப வரல. எனக்கு ஒரு யோசனை தோணுது. நாம எல்லாரும் பூனைய பத்தி மனிதர்கள் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன? எல்லா உணவையும் பூனை மட்டுமே சாப்பிட்டு முடிச்சிருதுன்னு நாம சொல்லுவோம் அவங்க கிட்ட. என்ன? இது நல்ல யோசனை தான். ஆனா பிரச்சனை என்னன்னா நாம சொல்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த மனிதர்கள் படிப்பறிவு உள்ளவங்களாங்கிறது தான் சந்தேகம். ஆமா, அதுவும் சரிதான். அங்கதான் பிரச்சனையே இருக்கு. கமான், சுண்டெலிகளான உங்க மண்டைய போட்டு கடைங்கப்பா. கிடைச்சிருச்சு. நல்லா யோசிச்சு பார்த்தா நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே பூனை வரும்போது நமக்கு அது தெரியறது இல்ல. சரியா? அதாவது ஒரு நிமிஷம் தான் நாம ஏதாவது கொறிக்கிறோம். அதுக்கப்புறம் திடீர்னு ஏதாவது ஒண்ணு வந்தா உடனே துள்ளி குதிச்சு ஓடி மறைஞ்சிடறோம். ஆமா ஆமா, உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். அன்னைக்கு கூட ஒரு நாள் டேபிள் மேல இருந்த ரெசிபியை நான் படிக்கும் போது இப்படிதான் நடந்தது. இந்த நேரத்துல இந்த ஜோக்கு வேணுமா? உன்னால படிக்க முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப நீ தோட்டத்துல ஒரு பெண் எலிய பார்த்து சொல்லு விட்டுக்கிட்டு இருந்த. எல்லாரும் வாய மூடுங்க. சொல்லு சாமி, என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? அதாவது பூனையோட நடமாட்டம் எங்கெல்லாம் இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்க ஏதாவது வழி செஞ்சா என்ன? ஒருவேளை அது மனித பெண்ணோட அறையில இருக்குன்னு தெரிஞ்சா அந்த நேரம் நம்ம கிச்சன்ல டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிடலாமே. அர்த்தம் இருக்கு. ஆனா எப்படி தெரிஞ்சுக்கிறது? பூனைக்கு பெல் கட்டலாம். என்ன? பூனைய செல் பண்றதா? அதாவது யாரும் என்கிட்ட விளையாடாதீங்க. ஆனா நம்மள யார் பூனைய செல் பண்ண போறது? அதாவது நம்ம கிட்ட இருந்து யார் பூனைய வாங்குறது? இல்ல இல்ல, செல் இல்ல, பெல். பூனை கழுத்துல மணி கட்டுறது. அப்படி கட்டிட்டா பூனை நடக்கும் போதெல்லாம் சத்தம் வரும். சோ எங்கெல்லாம் மணி சத்தம் வருதோ அங்கெல்லாம் பூனை இருக்குதுன்னு நாம புரிஞ்சுக்கலாம். பூனை நம்மள மோப்பம் புடிச்சிட்டு வரும்போது நாம அங்க இருக்க மாட்டோம். அப்ப பூனை முகம் பார்க்க நல்லா இருக்கும். எக்ஸலண்ட். இததான் அட்டகாசமான ஐடியான்னு சொல்றது. உனக்கு ஒரு பெரிய கொழுக்கட்டையை கொடுக்கணும் போல இருக்கு. பெரிய கொழுக்கட்டை. அதுக்கப்புறம் எந்த பயமும் இல்லாம இந்த வீட்ல வாழலாம். இது ரொம்பவே நல்ல யோசனை. ஏய், இந்த வீட்டை விட்டுட்டு போனவங்க ரொம்பவே வருந்துவாங்க. நாம ஓட வேண்டியது இல்ல. இது நம்ம வீடு. ஓ, உங்களை நினைச்ச பெருமையா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஐடியா கொடுத்தது சுவாமி தான். இன்னைக்கு நான் அறிவிக்க போறது சுண்டெலிகள் வரலாற்றிலேயே முக்கியமான நாள். பூனைக்கு மணி கட்டும் நாள். பூனைக்கு மணி கட்டும் நாள். பூனைக்கு மணி கட்டும் நாள். பூனைக்கு மணி கட்டும் நாள். நான் ஒரு கேள்வி கேட்கறேன். கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். இளைஞர்களான உங்களோட இணையா வர்றதுக்கு நானும் முயற்சி பண்றேன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனாலும் என்னால வேகமா ஓட முடியல. ஆனா அதுக்கும் உங்ககிட்ட ஏதாவது யோசனை இருக்கும் இல்ல? கண்டிப்பா இருக்கு. என்ன, இத பத்தி யோசிக்காம அப்படியே போயிருவோம்னு நினைச்சீங்களா? என்ன பண்ணீங்க? எதையும் யோசிக்காம சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிற கூட்டம்னு எங்களை நினைச்சீங்களா? ஆமா, பின்தொடர முடியாதவங்களை விட்டுட்டு போக மாட்டோம். யோசிப்போம், சிந்திப்போம், அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். அப்ப ரொம்ப நல்லது. எனக்கு இன்னொரு கேள்வி. பூனைக்கு யாரு மணி கட்டுறது? பூனைக்கு யாரு மணி கட்டுறது? அததான் நான் சொல்ல வரேன். யாராவது ஒருத்தர் போய் பூனையோட கழுத்துல மணி கட்டணும் இல்லையா? கட்டணும் இல்ல? யார் செய்யறது? அப்போது ஒரு மயான அமைதி. யாராவது ஒருவர் முன்னால் வருவார்கள் என்று ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். ஆனால் ஒருவரும் வரவில்லை. சரி, ஜெரி அதை செய்யும். ஏன்னா மனிதர்கள் மேல போர் பிரகடனம் செய்யலான்னு நினைக்கிறீங்கல்ல, அதனால முதல்ல பூனையில இருந்து ஆரம்பிப்போம். என்ன? இல்ல, என்னன்னா, அதாவது
எனக்கு தைரியம் இருக்கு. ஆனா போர் பிரகடனம் செய்வதற்காக நான் இருக்கணும் இல்லையா? அதாவது பூனையோட பற்களை நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க தான் தலைவர். நீங்களே ஏன் செய்யக்கூடாது? என்ன முடியாது? அதாவது என்னன்னா, எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? உங்களை தவிக்க விட முடியாது இல்லையா? வேற யாராவது ஒருத்தர் செய்யணும். சொல்லுங்க, உங்கள யாரு பூனைக்கு மணி கட்டுறது? ஒருவரும் தங்கள் உயிரை பணயம் வைக்க தயாராக இல்லை. ஜெரியும் தயாராக இல்லை, மார்லினும் தயாராக இல்லை. பார்க்க போனால் தைரியமாக சொல்வது ஒருவராக இருந்தாலும் அச்செயலை செய்பவர் வேறொருவராக தான் இருப்பார். பிறகு சுண்டெலி குடும்பத்திலிருந்து ஒருவருக்கும் பூனைக்கு மணி கட்டும் தைரியம் வரவில்லை. அவர்கள் அனைவரும் தங்கள் பொருட்களை மூட்டை கட்டிக்கொண்டு அந்த வீட்டின் பரணை விட்டு புறப்பட்டனர். அதன் பிறகு அந்த பெரிய பசுமை வீடு சுண்டெலிகளிடமிருந்து விடுதலை பெற்றது. ஒரு யோசனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை செயல்படுத்த முடியாவிட்டால் அது பயனற்றதாகி விடுகிறது.